ஈவு இறக்கமே இல்லாம எல்லார்கிட்டையும் ஹேட்டை மட்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதர் கிட்டையும் வெறுப்பை மட்டுமே காமிச்சு கரண்ட் டைம்ல செகண்ட் பவர்ஃபுல்லான அஷிராவா மட்டும் இருக்கிறதால என்ன கஷ்டம் அப்படின்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் த ரைட்டர் புல்ட் அவுட் சம்திங். அந்த பல பேர்ல நீங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் ஃபார் யூ. அந்த வாய் சொன்ன கதையை கேட்டு நீங்க எப்படி அந்த கண்கள் சொன்ன கதையை கேட்காம போனீங்க? வெரி வெல் தென், வெல்கம் டு ஸ்பாட்லைட். தி ஸ்டோரி பிஹைண்ட் ஹிஸ் ஐஸ். அவர் எப்பயாச்சும் தான் ரெஸ்ட் எடுப்பாராம். அவர் கண்களுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு தெரியுமா? அவர் எப்பயுமே கோவமாவோ ஒரு மாதிரி தூங்காதவன் இருக்க மாதிரி இருந்தா அவரோட கண்ணு இருக்கும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் எப்பயாச்சும் ரெஸ்ட் எடுப்பாரு. பிகாஸ் ஹி வாஸ் ஹாண்டட் பை த லாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவரோட குடும்பம் செத்து போன நிகழ்வு அவரை ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும். நிம்மதியா அவர் தூங்குனதே கிடையாது அந்த குடும்பத்தை இழந்த சம்பவத்துக்கு அப்புறம். அவரோட ஐஸு ட்ராமா அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு டீமனையோ இல்ல ஒரு லவ் பண்ற பீப்புளையோ அவர் பார்த்தாருன்னா, நெசுக மாதிரி ஒரு டீமனையே பார்த்தாருனோ அவரோட கண்ணில் ஒரு விதமான ஹேட்ரட் தான் இருக்கும். ஏன்னா டீப் இன்சைட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் லாசிங். அது திருப்பி இழக்கிறத பத்தி பயந்தனாலதான், வேற யாருக்கும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ற ஒரு டீப்பான எண்ணத்தினாலதான் இந்த மாதிரி வெறுப்பு காட்டுறாருன்னு சொல்லப்படுது. சனேமி அண்ட் கென்யா, த ரீசன் பிஹைண்ட் இஸ் ஹேட். ஏன் எப்பயுமே கென்யாவை வெறுத்துக்கிட்டே இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காரு, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? வெரி வெல், தேர்ட் சீசன்ல கென்யா சனேமியை தப்பா புரிஞ்சுக்கிட்டான், அதனாலதான் கோவமா இருக்கான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலி அது ரீசன் கிடையாது. சனேமிக்கு கென்யா டீமன் ஸ்லேயர் ஆகுறது சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஒருவேளை ஸ்லேயர் ஆயிட்டா அவரால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. இருக்கிற ஒரு பிரதராச்சு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு நம்ம சனேமி. பட் கென்யா நான் டீமன் ஸ்லேயர் ஆயுதான் தீருவேன்னு சொல்லும் போது சனேமிக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சனேமிக்கும் கென்யாக்கும் மரிச்சி பிளட் தான் இருக்கும். அது டீமன்ஸ் ஈஸியா அட்ராக்ட் பண்ணும். ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட் குரூப்னு சொல்லலாம். நீங்க கென்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு மரிச்சி பிளட், அது போக எந்த பிரீத்திங் ஸ்டைலும் தெரியாது. அதை சர்வை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இது தெரிஞ்சுதான் நம்ம சனேமி எப்படியாச்சும் இவனை ஸ்லேயர் காப்ஸ் சேர விடக்கூடாது, ஏன்னா அவனால ஆர்டினரி லைஃப் வாழ முடியாது அப்படின்னு ரொம்பவே பயந்துருப்பாரு. ஹிஸ் கேரிங், அதுதான் உண்மை. அவரை பிளைண்ட் ஆக்கியாச்சு எப்படியாச்சும் டீமன் ஸ்லேயர் காப்ஸை விட்டு வெளியே போக வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. பட் அதுவும் நடக்கல. அவரை பொறுத்தவரையும் இருக்கிறது ஒரே தம்பி. அவர் மேல எவ்வளவு பாசம் காட்டுறாருன்னா அவன் எப்படியாச்சும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஏன்னா அவர் இதுக்கப்புறமும் யாரையும் இழக்க விரும்பல, அதுதான் உண்மை. அண்ட் ஸ்பாய்லர் அலர்ட், நீங்க தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, அந்த கொடூரமான மனசுக்குள்ளேயும் எவ்வளவு பாசம் இருக்குன்றத கென்யா செத்ததுக்கு அப்புறம் அவர் அழுகுறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த படம் வரும்போது நீங்க பாருங்க, ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். எது நடக்க கூடாதுன்னு பயந்தானோ அதே நடந்துரும். கொயாஹரு அந்த ரைட்டிங் சனேமி. எனக்கு டீமன் ஸ்லேயர் ரொம்ப பிடிச்சது ஸ்க்ரீன் பிளே தான். எதை எந்த இடத்துல வச்சா நம்ம ஹார்ட் டச் பண்ணோன்னு எக்ஸாக்டா யோசிச்சு தான் எழுதியிருப்பாங்க நம்ம டீமன் ஸ்லேயர் ரைட்டரான கொயாஹரு. இப்போ சனேமியோட ப்ரெசன்டேஷன் எடுத்தீங்கன்னா, சனேமியை ஃபர்ஸ்ட் ஒரு வில்லன் மாதிரி காமிப்பாங்க. அப்புறம் ஓகே இவனுக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. அண்ட் கடைசியில இவன் ஒரு டோக்கன் ஹீரோ அப்படின்னு நம்ம மனசுல பதிய வச்சிருவாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல கேரக்டர் பிரசன்டேஷன் தான். இதை ஃபேமஸ் ரைட்டர் கிஷிமோட்டோவும் யூஸ் பண்ணியிருப்பாரு இட்டாச்சியை வச்சு. சனேமி அண்ட் ஹிஸ் கேஷ். சனேமியோட முகத்திலையும் உடம்புலையும் இவ்வளோ காயம் இருக்குன்னு நினைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? வெரி வெல், ப்ராபப்ளி நீங்க அதெல்லாம் டீமன்ஸ் தான் காரணம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சனேமியோட பிளட் டைப் ரொம்ப ரேரான மேரிச்சி பிளட் தான். அதை வச்சு டீமன்ஸ் அவர் ட்ராப்புக்குள்ள விழுக வைக்கணுன்றதுக்காக அவரே தான் அறுத்திருப்பாரு பல இடத்துல. அண்ட் அப்படி அறுத்து டீமன்ஸை வச்சு அவர் வேட்டையாடி இருப்பாருன்னே சொல்லலாம். அதனாலதான் எப்பயுமே சட்டை லைட்டை திறந்து வச்சுட்டு அவரோட ஸ்கார்ஸ் எல்லாம் ஒரு டிராஃபிஸ் மாதிரி எல்லாருக்கும் காமிப்பாரு. நான் இதை வச்சு இத்தனை டீமன்ஸை வேட்டையாடி இருக்கேன். ஏன்னா அவர் வாழ்க்கையில வெறுக்கக்கூடிய ஒரே விஷயம்னா அது டீமன்ஸ் தான். பட் முகத்துல இருக்க அந்த ஒரு தழும்பு தான் இத்தனை தழும்புக்கும் காரணம். ஏன்னா அது அவங்க அம்மாவால ஏற்பட்டது. வெரி வெல் தென், இன்னைக்கு ரொம்ப சின்ன ஸ்பாட்லைட் தான் பார்த்துருப்போம். இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தனால நீங்கள் லைக் போட தேவையில்ல அப்படின்னு மட்டும் சொல்லவே மாட்டேன். ஒருவேளை நீங்கள் லைக் போடலன்னா கடவுளை பயமுறுத்துவேன்.